Hi friends, welcome to POPPINS. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா MasterChef ரெசிபி. நம்ம MasterChefல தேவகி அப்படிங்கறவங்க கருவேப்பிலை கோலா உருண்டை அப்படினு ஒரு ரெசிபி பண்ணிருந்தாங்க. அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு panல 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடேறினதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 1 கப் கருவேப்பிலைக்கு 1.5 கப் அளவு சாதம் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, இது 10 நிமிஷம் ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச கருவேப்பிலை சாதத்தை எடுத்து சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டையை இங்கே ஒரு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ல நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நம்மளுடைய எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் நாம் ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதுமானது. இது போல் கோல்டன் கலரில் ஆனதும் நாம் எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம பிளேட் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.